உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனங்கள் நாட்டின் நலன் சார்ந்தது என்றும் இது அரசியலாக்கப்படுவதிலிருந்து தவிர்ப்பதற்கு இதனை முறையாக கையாள வேண்டும் எனவும் இஸ்தானா நகாரா இன்று தெரிவித்தது. இஸ்தானா நகாரா இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் உயர் நீதிபதிகளின் நியமனங்கள் முறையாகவும் நேர்மையாகவும் நாட்டின் அரசியலமைப்பிற்கு இணங்கவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அது தெரிவித்தது. நீதித்துறை நியமனங்கள் சிறந்த மேலாண்மையையும் சமச்சீரான அரசியலமைப்பு அதிகார சமநிலையையும் வெளிப்படுத்த வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் 122(b)யின் அடிப்படையில் மலாய் ஆட்சியாளர்களின் மாநாட்டுடன் கலந்தாலோசித்த பிறகு பிரதமரின் பரிந்துரையின் அடிப்படையில் யங் டி பெர்துவான் அகோங் நீதிபதிகளை நியமிக்கின்றார். இதன் வாயிலாக சமச்சீரான அதிகாரத்தை உறுதி செய்ய முடியும். 2009ஆம் ஆண்டு நீதித்துறை நியமனங்கள் ஆணைய சட்டம் நீதிபதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான வழிமுறைகளை வழங்குகிறது. இருப்பினும் பிரதமர் பேரரசரிடம் பரிந்துரை செய்வதற்கான அதிகாரத்தை பெற்றுள்ளார். எனவேதான் பேரரசரின் இந்த அதிகாரம் எந்த கட்சியினராலும் அரசியலாக்கப்படாமல் இருப்பதற்கு இந்த நியமனங்கள் சட்டப்பூர்வமானதாக இருக்க வேண்டும் என இஸ்தானா நகாரா வலியுறுத்தியது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.